செய்கிறாங்க? புது வீட்டில் நான் பாத்திரம் கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டேன். புது வீட்டில் இவர் பாத்திரம் கழுவுறாங்க. எவ்வளோ போய் சொல்கிறாங்க மாதிரி. கழுவ மாட்டேன். இவங்கெல்லாம் கழுவுனதெல்லாம் இல்லை, சும்மா சீன் போடுறாரு. அதை வந்து நம்பிடாதீங்க. ஹே மை லவ்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சின்ன vlog வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போய் சில எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கலான்ட்ருக்கோம். அது தவிர ஜோஸ் ஆலுக்காஸ் வந்து போகலான்ட்ருக்கோம். ஸோ அந்த vlog தான் வந்து இன்றைக்கி இதில் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது ஹொசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் ரோடு அப்படிம்பாங்க. அங்கே 777 ஒரு கடை இருக்குது. அங்கே ஒரு தடவை நாங்கள் டிஷர்ட் எடுத்தோம். அது எல்வி பில்டு மார்ட்டுன்னு ஒரு கடைக்கு போகிறோம். இந்த கடையில் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கிளாடிங்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது தவிர இந்த வாஷ் பேசின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். பட் யூஸ்வலாக நம்மளுக்கு அமேசானில் கிடைக்கிற காஸ்ட்டை விட இங்கே வந்து ஒரு 2000 ரூபா அதிகமாக தான் இருக்கும். அது தவிர சில எலக்ட்ரானிக் டிவைசஸும் வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்க்க தான் ஆக்சுவலி வந்தோம். அது தவிர நாங்கள் வந்து ஒரு வாஷ் பேசின் வாங்கணுன்ட்டு இருந்தோம். ஸோ அதையும் வந்து சூஸ் பண்ணிருந்தோம். அது தவிர வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த நிறைய வேசஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வேசஸ் பார்க்குறதுக்கு நான் இன்னொரு தடவை அங்கே போகணும் அப்படின்ட்டு இருக்கேன். எல்வி பில்ட் மார்ட்டில் ஜஸ்ட் ஒரே ஒரு வாஷ் பேசின் தான் வாங்கினோம். அது 2 டேஸ்க்கு அப்புறம் தான் டெலிவரி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஆக்சுவலி ஓடிஜி பார்த்தோம். அங்கே ஓடிஜி கலெக்ஷன் ஒன்றுமே இல்லை, ஒரு பீஸ் கூட இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு பாஷ் ஷோரூம் இருக்குது. ஸோ பாஷ் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. யூஸ்வலாக வந்து நாங்கள் ஆன்லைன் சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பிகாஸ் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு விட்டுடலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த முறை வந்து சரி நம்ம வாங்குகிறோம், கொஞ்சம் நாள் வந்து வரணும், ப்ளஸ் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நேரில் போனால் கொஞ்சம் சர்வீஸ் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எதாவது ப்ராப்ளம்னாலும் டக்குன்னு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நியர்பை ஷாப்னால் ஆன்லைனில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சரி நேரில் போய் பார்க்கலான்ட்டு இந்த பாஷ் ஷோரூம் போனோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எது வாங்குறதுன்ட்டு. பட் அவங்க டெலிவரி வந்து 7 to 10 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி அவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம ஹொசூரில் வந்து இந்த பாகலூர் ரோட்டில் வந்து இந்த croma ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போகவே இல்லை. ஸோ அது ஓப்பன் பண்ணி 1 இயர்க்கு மேலேயே இருக்கும். சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். போனப்போ இந்த டிஷ் வாஷர் தான் வந்து பார்த்தோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியோட டிஷ் வாஷரு. அது தவிர வந்து அங்கே நிறைய இந்த ஹாப்ஸு, சிம்னிஸு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த சல்வாருக்கு நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து அங்கே இருக்க சிம்னிஸ்லாம் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆங்குலர் சிம்னி தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் அந்த டைமு. அப்படியே சிம்னி, ஹீட்டரு, கீசர்ஸு, அதே மாதிரி நம்ம ஹாபு இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் நிறைய எலிகா அப்புறம் இந்த ஃபேபர் பிராண்ட் தான் இருந்தது. எலிகா பிராண்ட் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபேபர் வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சர்வீஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே கடையில் கேட்டப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எலிகா வந்து வாங்கலை. எலிகா வந்து ஆக்சுவலி ஃபேபரை விட கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். பட் எலிகா வந்து நான் வாங்கலை. நான் ஃபேபர் சிம்னி தான் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக் அண்ட் ஃபுட் மசாஜர் இருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு இந்த ஷியாட்டிக்கா அந்த லெக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. ஸோ நானும் வந்து இது பார்த்துட்டு இருந்தேன். இது ஆக்சுவலி விலை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் வந்து ஒரு மசாஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பேக் பெயினுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அது வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சிம்னி, அதுக்கப்புறம் 3 கீசர், அதே மாதிரி ஒரே ஒரு டிஷ் வாஷர் இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். காலையிலேருந்து வந்து செம அலைச்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேலையெல்லாம் முடியறக்கே வந்து 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு சரி இன்றைக்கி இந்த ஜோஸ் ஆலுக்காஸ் வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஈவினிங் ஒரு 5:15 வந்து ஜோஸ் ஆலுக்காஸ் வந்து போயாச்சு. நான் மினி விலாகில் இந்த விலாக் பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நம்மளால் வந்து 5 பவுன் 10 பவுன் அந்த மாதிரிலாம் எடுக்க வாய்ப்பே இல்லை. என்னோடய செயின் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு போட்ட செயின் வந்து ஒரு 2 தடவை கட் ஆகிடுச்சு. அதனால சரி புது செயின் வாங்கிடலான்னு வந்தோம். ப்ளஸ் நாங்கள் ஒரு 1 இயராக வந்து சிட் ஃபண்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். மந்த்லி 10K மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து எடுக்கலாம். ப்ளஸ் இந்த செயினும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். என்னோடய செயின் வந்து ஃபஸ்ட் போட்டிருந்தது வந்து 4 பவுனுக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பவுனுக்கு இப்போ வந்து பைசா வந்து சேர்ந்துருந்தது. சரி ஓவராலாக வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு செயின் பார்க்க தான் வந்திருந்தோம். எஸ்பெஷலி இப்போ வந்து இந்த 3 குண்டு இருக்க மாதிரி செயின் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதெல்லாம் வந்து 4 பவுண்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் கேட்ட வெயிட்டுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி இது ஒரு மாதிரி டியூப் மாதிரி இருந்ததில்ல. பட் இது வந்து ரொம்ப பழைய மாடல்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு அது எடுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் வச்சுட்டேன்.
போனேன். பட் மோஸ்ட்லி அதுதான் எடுக்கலான்னு வந்து பார்த்தேன். ப்ளஸ் அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி வடி மாதிரி இருந்தது, சீக்கிரம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு வந்து 1-2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ், பெரிய பெரிய டிசைன்ஸ் இருந்தது. எனக்கு இந்த இவ்வளோ பெரிய டிசைன்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு பிடிக்காது, கொஞ்சம் சிம்பிளாக வேணும்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன ஆசைன்னா இந்த மாதிரி 3 கலர் இருக்கிற மாதிரி வேணும்னு பார்த்தேன். ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு. பிகாஸ் இது எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகும் பார்த்தேன். பட் எனக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்னால் ரொம்ப பிரியம். ஸோ அது மேலேயே தான் கண் இருந்தது. 5 பவுனுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி அந்த குண்டு போட்ட டிசைன் வந்து எனக்கு கிடைக்கல. நான் அது கடைசியாக காட்டுறேன் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா செயின்ஸ் இருந்தது, கேரளா செயின்ஸ். சாதா செயின் எடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி எடுத்துருப்பேன். பட் தாலிக்கொடி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் வேணும் ரெகுலர் யூஸ்க்கு நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோடய பழைய செயின் வாங்கிட்டு அதை வந்து உருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. ஸோ அது பாருங்கள், ஜஸ்ட்டு உருக்கிட்டுருக்காங்க. அது வந்து டக்குன்னு வந்து பிளாக் கலரில் ஆயிடுச்சு. அப்படி உருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ வருஷமாக போட்டிருந்தனால அதில் கொஞ்சம் அழுக்கு இருந்தது. இது வந்து கயிறு பெரிய செயின். நான் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம கேட்குற வெயிட்டுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. லைக் 2 பவுண்ட்ஸு, 3 பவுண்ட்ஸ், 4 பவுண்ட்ஸ் அந்த ரேஞ்ச்னால் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. பட் அபவ் 5, 7, 9னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இங்கே இவ்வளோ செயின்ஸ் வச்சுருக்காங்கல்ல, பட் அது எல்லாமே வந்து வெயிட் கம்மியான செயின்ஸ். 2 பவுண்ட் 3 பவுண்ட்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கொஞ்சம் வெயிட் கம்மியாக போடுறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. தாலிக்கொடி கொஞ்சம் கெட்டியாக பெருசாக போடணுன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெக்லஸ்ஸு, அதே மாதிரி வளையல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த நெக்லஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் கலெக்ஷனு. இது எல்லாமே வந்து ஒரு 7 பவுன் 8 பவுன் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். செட்டாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பவுனு, அதுக்கப்புறம் 8 பவுன் அந்த மாதிரி. வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வளையல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு 1.5 பவுன் அந்த மாதிரி தான். செட் ஆஃப் 4 நம்மளுக்கு ஒரு 6 பவுனுக்கு 4 வளையல் கிடைக்கும் அந்த மாதிரி. இந்த மாதிரி டிசைனர் பேங்கிள்ஸ் நிறையா இருந்தது. இந்த டிசைனர் பேங்கிள்ஸ் வெயிட் வந்து கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 1.5 பவுன் 1.25 பவுன் தான். பட் இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு நான் கேட்டப்போ வந்து 14% ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி டிசைனர் பேங்கிள்ஸ்னால். எனக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் ஒரு பேங்கிள், 2 சேர்த்து 6 பவுனு. செமையாக இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் வேர் பண்ணால் சாரியில் இல்லை ட்ரெஸ்ஸில் ஏதாவது நூலில் சிக்கிடுமா அப்படின்னு பார்த்தேன். பட் அது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சிக்கருக்கு வழியே இல்லை. ஃபஸ்ட்டு நான் செயின் வாங்குறதுல வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை, கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்ட்டு. பட் இந்த சைடு வந்து ஆப்ஷன்ஸு, பேங்கிள்ஸு, அதே மாதிரி நெக்லஸ்ஸு, இந்த பீஸ்லாம் பார்த்துட்டு அதோட வெயிட்லாம் கேட்டப்போ எனக்கு டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ செயின்ஸ் வந்து அதிகமாக ப்ரைஸ்க்கு எடுக்கிறவங்க, அதிகம் வெயிட்டுக்கு எடுக்கிறவங்க வந்து ஜோஸ் ஆலுக்காஸ் போகாதீங்க. கம்மி வெயிட்டுக்கு எடுக்கிறவங்க பார்க்கலாம். பட் பேங்கிள்ஸ், நெக்லஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் ஆச்சு பில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. நான் எடுத்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது தான். எனக்கு வந்து வெயிட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது டிசைன் விட. இந்த கல் வச்சதை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுங்கன்னு அவங்களும் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, ஃபைனலாக நான் இதுவே வாங்கிட்டேன்.